மத்திய அமைச்சர் ஷோபா மீது மதுரையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் ஷோபா மீது மதுரையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் ஷோபா மீது மதுரையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் ஷோபா மீது மதுரையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை அளிப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், என்ன காரணத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது மதுரை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வெறுப்பூட்டும் பேச்சால் பகையை வளர்த்து பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதால் நடவடிக்கை எடுக்குமாறு புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே காவல்துறை சார்பில் ஐபிசி 153, ஐபிசி 153A, ஐபிசி 5051B, ஐபிசி 5052 ஆகிய பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்து பொது அமைதிக்கு குந்தம் விளைப்பது, மேலும் புகார் தொடர்பாகவும் இரு பிரிவினருக்கிடையே பகைமை வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவர் மீது கொடுக்கப்பட்டு அது தற்போது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டன. ஏற்கனவே நேற்றைய தினம் கூட முதலமைச்சர் அவர் இந்த இணையமைச்சர் குறித்து பேசியது கடும் கண்டனம் தெரிவித்தார். தொடர்ச்சியாக தமிழகத்துடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பேசிய அந்த கருத்து மீது கடும் கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒருமித்த குரல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது தொடர்பாக மதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது மதுரை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையிலே அந்த வழக்கானது செய்யப்பட்டிருக்கிறது. வெறுப்பூட்டும் பேச்சால் பகையை வளர்த்து பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மேலும் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மதுரை காவல் நிலையமானது ஐபிசி 153, ஐபிசி 153A, ஐபிசி 5051B, ஐபிசி 5052 என இந்த 5 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.